Hi guys, welcome to 25 skills. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு Node.js வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக Node.js நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏபிஎஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம வெப்சைட்டோட டேட்டா பேஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரதுக்கு நம்ம வந்து Node.js வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த Node.js நம்ம இப்போ எப்படி நம்ம டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ nodejs.org. ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜே இதாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் யூசர்ஸே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 21.6.1 இருக்குது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இது மேபி டெப்ரிஷியேட்டாக இருக்கலாம், டெப்ரிஷியேட்டாக இருக்காது, மேபி நிறைய பக்ஸ் இருக்கலாம் புதுசாக இருந்திருக்கனால. அதனால வந்து எப்பவுமே ரெக்கமெண்டடே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். செட்டப் விசார்ட், தென் ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. அண்ட் டேரக்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து Node.jsனு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட டி டிரைவில். தென் இந்த ஐகான்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஐகான். ஸோ இது பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஐகான் நீங்கள் டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வில் பி இன்ஸ்டால்ட் ஆன் லோக்கல் டிரைவில். ஓகே, ஸோ ஆட் டு பார்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆட் டு பார்ட் வந்து செலக்ட் ஆகுதுன்னா மேபி உங்களுக்கு வந்து இந்த Node.js சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனாலும் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால்ட் நெசசரி டூல்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைட்டான், சாக்லேட் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டூல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும். மேபி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வந்து ஸ்கிப் ஆகிடும். பட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இது வந்து அரௌண்ட் ஒரு 3 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா இது வந்து அன்டிக் பண்ணிடுங்க. Node.js மட்டும் இப்போ எனக்கு போடும்னா. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை டிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 GB வந்து கன்சியூம் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நமக்கு வந்து Node.js வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் நம்ம வந்து அடிஷ்னல் டூல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அந்த அடிஷ்னல் டூல்ஸ் தான் நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ. ஓகே, இங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ திஸ் வில் ரெக்வயர் 3 GB ஆஃப் ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ். ஓகே, டிஸ்க் ஸ்பேஸ் தான் ஃப்ரீ 3 GB. ஓகேவா? ஸோ என்டர் அமைக்கிடுங்க. உங்களுக்கு இன்னொரு பாப்பா ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, எனக்கு வந்து ஆல்ரெடி சாக்கோ ஃபவுண்டு வந்துருச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து சாக்கோ வச்சிருக்கேன், பைட்டான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உங்கள்கிட்ட இல்லைனா அது வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து என்டர் அமைக்கி நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Node.js இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம Node.js வந்து இன்ஸ்டால் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து சிஎம்டி போய்க்கோங்க. சிஎம்டியில் போயிட்டு ஜஸ்ட் வந்து நோடுன்னு டைப் பண்ணுங்கள். என்டர் அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எரர் வராமல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து Node.js வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நோட் வாஸ் நாட் ஃபவுண்ட், நோட் கமாண்ட் வாஸ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் நீங்கள் Node.js நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட் இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎம்மும் சேர்த்து இன்ஸ்டால் ஆகிடும். என்பிஎம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட லைப்ரரிஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்பிஎம்மும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்பிஎம்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எரர் வராமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி Node-v நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த Node.jsோட வெர்ஷன் காட்டும். அண்ட் npm-v போட்டிங்கன்னா npmோட வெர்ஷன் காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளான ஒரு HTTP சர்வர் வந்து கிரியேட் பண்ணி நம்ம Node.js வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னன்னு. ஸோ அதுக்காக நான் நோட்பேட் எடுத்துக்கிறேன். ஸோ நோட்பேடில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான சர்வர் ப்ரோக்ராமை வந்து எழுதுவோம். ஸோ const http is equal to require http. ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான HTTP சர்வர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். ஸோ HTTP சர்வர் டெக்ஸ்ட் ஃபைலாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ HTTP வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து http.create server யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சர்வர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இண்டெக்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் இது. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் ஹெட் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட் ஹலோ வேர்ல்ட். தென் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணியிருக்கோம், எந்த போர்ட் வந்து லிசன் பண்ணுறோங்கிற வந்து சொல்லியிருக்கோம். ஸோ 3000 போர்ட் வந்து லிசன் பண்ணியிருக்கோம் லோக்கல் ஹோஸ்ட்டில். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன பாப்அப், சின்ன ஒரு லாக் வரும். பிரிண்ட் பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமில். அதுதான் இந்த console.logங்கிறது. ஓகே, நம்ம சேவ் பண்ணியாச்சு. நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிஎம்டியில் போயிட்டு நம்மளோட டெஸ்க்டாப் போய்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப், ஓகே, நோட் http server.txt. ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆனே நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட்
3000 கொடுத்து பார்ப்போம். ஓகே, நம்ம கொடுத்த ஹலோ வேர்ல்டு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம செர்வர் வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு அண்ட் Node.jsம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து செர்வர் வந்து கிரியேட் செர்வர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு HTTP செர்வர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு 200 ஸ்டேட்டஸ் கோட் வந்து ரைட் பண்ணுது ஹெட்டரில். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் வந்து ஹலோ வேர்டுன்னு கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ஹலோ வேர்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், நம்ம Node.js சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணுறது கண்ட்ரோல் +C பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.